जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रकरणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्रीला पुरபாதி மகாராஜ் கரணம், என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிரத வகுப்பை நம்ம மீண்டும் சந்திப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவிகளுக்கும் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, மை சவுண்ட் அண்ட் மை விஷுவல் எல்லாம் ஓகேவா இருக்கா? ஒரு ஆள் செக் பண்ணி சொல்லுங்க, யாராச்சும் ஒரு ஆள். சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Clear பிரபு. ஓகே மதி, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, வெல்கம் பேக் டு சைத்தன்ய சரிதாமிரதா கிளாஸ். ஒரு 2 வீக்ஸா நம்ம கிருஷ்ண லீலா அமிர்த கதா. பிகாஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜென்மாஷ்டமி வந்ததுனால, கிருஷ்ண ஜெயந்தி வந்ததுனால வி டூ சம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சோம். நம்ம கோபால் கிருஷ்ணா கோச்சிங் சென்டர். அதனால அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்ப அதனால நம்ம 2 வாரம் வைக்க முடியல. அப்ப தொடர்ந்து நம்ம திருப்பி நம்ம கண்டினியூ பண்றோம் இந்த கிளாஸ. ஓகே, இப்ப நம்ம போன கடைசியா நம்ம எந்த ஸ்லோகம் படிச்சோம்? இன்னைக்கு நம்ம எந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கணும்? யாரும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம எந்த ஸ்லோகம் படிக்க போறோம் இன்னைக்கு? எனிவான்? ஸ்லோகம் மாதாஜி கிருஷ்ணா பிரபு, ஸ்லோகம் 7. ஸ்லோகம் 7 இல்லையா மாதாஜி? இன்னைக்கு படிக்க போறது நீங்க 6 அன்னைக்கு கிடைச்ச நம்ம 5 நிப்பாட்டல. ஐ திங்க் 5 நிப்பாட்டு நினைக்கிறேன். Yes, today sloka 6. பரவாயில்ல மது, உங்க முயற்சிக்கு ரொம்ப நன்றி. நம்ம இன்னைக்கு 6வது ஆரம்பிக்க போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யூடியூப்ல தான் போட்டிருந்தேன் 5 வரைக்கும் தான் போடுறேன். ஏன்னா 4, 5 லாஸ்டா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 6வது பார்க்க போறோம். ஓகே, ஸ்ரீமா சைத்தன்ய சரிதாமிரதா புக். சரி, சைத்தன்ய சரிதாமிரதா புக்கு வச்சிருந்தீங்கன்னா நீங்க திறந்துக்கலாம். வாட் எவர் எனி லாங்குவேஜ், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதை திறந்து வச்சுக்கலாம். அப்படி புக்கு இல்ல பொருள்னா நீங்க வேதா பேஸ்ல திறந்து நீங்க போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ இல்ல எதுல நீங்க இருக்கீங்களோ வேதா பேஸ் திறந்து நீங்க இந்த ஸ்லோகத்தை வந்துக்குங்க. சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா ஆன்மீக ஆச்சரியர்கள், த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இங்கிலீஷ்ல. அண்ட் இன்னைக்கு ஸ்லோகம் பாத்தீங்கன்னா 6, டெக்ஸ்ட் 6 இன்னைக்கு. ஓகே ஓகே. ஸ்ரீராதாய பிரணய மகிமா கீத்ருஷோபணயைவ ஸ்வத்யோ ஏன பூத மதுரிமா கிரீதிஷோவாமாதியா லௌக்யம் சாக்ஷ்யா மத் அனுபவதா கீத்ருஷம் வேதி லோபத் தத் பாவத்ய சமஜானி சச்சி கர்ப்ப சிந்தையோ ஹரிந்து. ஓகே, anyone want to try ஸ்லோகா? ஜஸ்ட் வெக்கப்படாதீங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். யார் வேணா ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ட்ரை த ஸ்லோகா. ஒரு அந்த ஆன்சர் படிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம டைம் குறைவா இருக்கு. டக்குன்னு anyone? Anyone want to try ஸ்லோகா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது தெரியல பிரச்சனை. ஜஸ்ட் ட்ரை. டெக்ஸ்ட் 6. ஹரே கிருஷ்ணா பிரபு, முயற்சி பண்றேன் பிரபு. ஸ்ரீராதாயாஹ பிரணய மகிமா கித்ருஷோ வாணயைவா ஷவத்யோ ஏனாத்புத மதுரிமா கித்ருஷோ வாமதியா ஷௌக்யாம் சாஷ்யா மத் அனுபவதக கித்ருஷம் வேதி லோபாத் தத் பாவாத் யஹ சமஜனி அஷிகர்ப்ப சிந்தௌ ஹரிந்து. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ சோ மச் மாதாஜி. ஏன்னா நான் ஒண்டி படிச்சிருந்தா நீங்களும் படிச்சதான் அப்பதான் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். நம்ம டிஸ்கஷன்ல போகலாம். ஓகே, மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ்ல ஒரு ஆள் ஸ்டாண்ட் பை இருங்க. இங்கிலீஷ்ல ஒரு ஆள் படிக்கணும். டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல. ராதாராணியின் அன்பின் மகிமையை அறிந்து கொள்ளவும் அவளது அன்பினால் அவள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய தம்முடைய அற்புதமான குணங்களை புரிந்து கொள்ளவும் தனது அன்பின் இனிமையை உணர்வதால் அவள் அடையக்கூடிய ஆனந்தத்தை புரிந்து கொள்ளவும் விரும்பிய முழு முதல் கடவுளான ஹரி அவளது மனோபாவத்தை முழுமையாக தாங்கி கடலில் இருந்து நிலா தோன்றுவது போல ஸ்ரீமதி சச்சி தேவியின் கருவில் இருந்து தோன்றினார். ஓகே, எனிவன் இங்கிலீஷ்?
ப்ளீஸ் நீங்க டக்கு டக்குன்னு படிச்சாதான் நம்ம அடுத்தடுத்தெல்லாம் பேச முடியும். ஜஸ்ட் யாராச்சும் ஜஸ்ட் இங்கிலீஷ் படிக்கலாம். Desiring to understand the glory of Radharani's love, the wonderful qualities in him that she alone realizes through her love, and the happiness she feels when she realizes the sweetness of his love, the Supreme Lord Hari, richly endowed with her emotion, appeared from the womb of Srimati Sachi Devi as the moon appeared from the ocean. Okay. Thank you so much, Mataji. Sri Radhaya Pranaya Mahima Kirtrusho Vanayaiva Swadyo Yenat Buddha Madhurima Kirtisho Va Maria Laukyam Shashya Mat Anubhavada Kirtrisham Vedi Lobat Tat Pavatya Samajani Sachigarbha Shindu Harindu. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்னது ஆச்சாரிகளை பத்தி சொல்லிட்டு வராங்க, குரு 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 பத்தி சொல்லிட்டு வராங்க. எல்லாம் ஒருத்தருக்கும் இது வந்து என்னன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டே வராங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 4வது சாப்டர்ல இந்த என்னது இந்த ஆதி லீலை. ஆதி லீலை மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிகினிங், மகாபிரபுவோட பிகினிங். அண்ட் மத்திய லீலை மீன்ஸ் மீட். அண்ட் அந்தி லீலை வந்து பாத்தீங்கன்னா இஸ் எண்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து இந்த ஆதிலீலையில வந்து பாத்தீங்கன்னா 4வது சாப்டர்ல வந்து மகாபிரபு இந்த பூமிக்கு வந்திருக்கக்கூடிய ரெண்டு ரீசன் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், சாஷா பகவான் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுளாக வந்திருக்கிறார் சைத்தன்ய மகாபிரபுவா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சச்சினந்தர் ஹொயிலிசை வளராம ஹொயிலி நித்தாய். அது வந்து என்னன்னா வந்து பிரிஜாபூமியின் நாயகன், பிரிஜாபூமியின் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துல உள்ள இந்த ஹீரோ வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகேவா? இப்ப நான் ரீசனா வந்து ஜென்மாஷ்டமி கிளாஸ் நான் கொடுத்துருப்பேன். அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2 கிருஷ்ணர் வந்திருக்கிறதா சொல்லியிருக்கேன். ஆனா அந்த 2 கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு தேவகி நந்தன கிருஷ்ணா, ஒன்னு வந்து யசோத நந்தன கிருஷ்ணா. ஓகேவா? தேவகி நந்தன கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஐஸ்வர்ய பாவம். ஐஸ்வர்ய பாவனா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜெயில போக்குறாரு. அந்த ஜெயில போறது அதே சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யசோதாக்கும் ஒரு கிருஷ்ணன் போக்குறாரு, அது யசோத நந்தன கிருஷ்ணா. அப்ப இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன, இந்த பிருந்தாவன் கிருஷ்ணன் தான் நம்ம வழிபடுற கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சைத்தன்ய மகாபிரபா வராரு. யாரு வந்து யசோத நந்தனா வந்தாரோ அவர் தான் இப்ப வந்து சச்சி நந்தனா வராரு. சச்சி நந்தன் மீன்ஸ் சொன்னா சைத்தன்ய மகாபிரபு அம்மாவோட பேரு சச்சி மாதா. ஓகே, அப்ப பகவான் இந்த பூமிக்கு வர்றதுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 2 வகையான காரணங்களுக்கு. ஒன்னு எக்ஸ்டர்னல் ரீசன், ஒன்னு வந்து இன்டர்னல் ரீசன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புற காரணம், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உள்புற காரணம் இருக்கு. அது 2 காரணம் வந்து நம்ம உள்ளுப்புற காரணம் தெரிஞ்சுக்கலாம், வெளிப்புற காரணம் தேவையில்ல, அப்படி இல்லை. ஓகேவா? 2 காரணம் நம்மளுக்கு தெரியணும். ஆனா இந்த ஸ்லோகம் வந்து எதை சொல்லுதுன்னா பகவான் கிருஷ்ணர் அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபா வர்றதுக்கு அது என்ன இன்டர்னல் ரீசன், அந்தரங்க காரணம், அது உள்ளுக்குள்ள காரணம் என்ன காரணம் சொல்றதுதான் இந்த ஸ்லோகம். ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயங்களுக்காக தான், அதாவது அந்தரங்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஓகேவா? 3 டைப் இருக்கு. 3 டைப் சொல்ல முடியாது, 3 திங்ஸ் இருக்கு. ஓகேவா? 3 பாயிண்ட் இருக்கு. அந்தரங்க காரணம், அதாவது இன்டர்னல் ரீசன். அதாவது என்னன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபா வர்றதுக்கு 3 காரணங்களுக்கு. நம்பர் 1 வந்து என்னதுன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ராதாராணியின் அன்பின் மகிமையை அறிந்து கொள்ளவும். அதாவது ஸ்ரீ ராதய பிரண மகிமா. பிரணயம் தான் என்ன அர்த்தம்னா பிரணயமே அன்பின் மகிமை. ராதாராணி ஃபர்ஸ்ட் என்ன ரீசன்னா, அதாவது இன்டர்னல் ரீசன்ல உள்ளுக்குள்ள காரணத்துல அதுல 3 இருக்கு. அந்த 3ல முதல் நம்பர் 1 வந்து என்னதுன்னா ராதாராணியுடைய பிரணய மகிமா. அதாவது அவளுடைய அன்பு எந்த மாதிரியான அன்பு, அவ வந்து என்ன மாதிரியான அன்பு வந்து அவ வந்து வச்சிருக்கிறா ராதாராணி அப்படின்னு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு புரியல. அப்ப அவர் வந்து முதல்ல பாத்துருவோம், அதுக்கப்புறம் உள்ள போலாம். அப்ப என்ன மாதிரி அன்பா வச்சிருக்கிறா, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதாவது ராதாராணி வந்து
அவளோட அன்பு வந்து ரொம்ப வந்து எல்லா அன்பை விடையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உயர்தரமான அன்பு ஸ்ரீமதி ராதாராணி. ஓகே, நம்ம மேபி நீங்க நிறைய பேர் கிளாஸ்ல கேட்டுக்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தியில முன்னேறதுக்கு 9 ஸ்டெப் இருக்கு, 9 படிக்கட்டுகள் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆதா ஸ்ரதா ததா சாது சங்கா பஜன கிரியா அனார்த்த நிவர்த்தி நிஷ்டா ருச்சி ஆசக்தி ருச்சி அப்புறம் வந்து பாவா பிரேமா. இந்த மாதிரி வந்து சில ரூப கோஸ்வாமி அவர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 9 படிக்கட்டுகள் பிரேம பக்தி அடையிறதுக்கு சொல்லி போட்டிருக்காரு. ஆனா சில சாஸ்திரங்களை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்னது ஒரு புஸ்தகம் இருக்கும், சர்ம பட்டாச்சாரியர் ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஆஃப்டர் சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை கிடைச்ச பிறகு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்கு சரி பேர் ஞாபகம் இல்ல. அப்ப நருத்தமதாஸ் தாக்கூரும் புக் எழுதியிருப்பாரு. சில புஸ்தகங்கள்ல என்ன போட்டிருக்குன்னா, இந்த பிரேம பக்தியை தாண்டி ஒன்னும் அடுத்த படிக்கட்டுகள் இருக்கு. அது என்னன்னா எனக்கு சரி ஞாபகத்துக்கு இல்லை, நான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொல்றேன். அதாவது பிரேம பக்தி தாண்டின பிறகு அதாவது பாவா அனுபாவா அப்புறம் வந்து ராகா அப்புறம் வந்து ஸ்னேகா அப்புறம் மானா அப்புறம் வந்து ஒன்னொன்னு போவோம். அப்போ அந்த அந்த பாவா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்னது மதனாக்கியா மகாபாவா இஸ் அ டாப் மோஸ்ட். ஓகேவா, இன்னைக்கு கிளாஸ் வந்து கொஞ்சம் வந்து நிறைய விஷயம் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். யாராலும் நோட்ஸ் பண்ண முடியும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க நீங்க ரெக்கார்டிங்க பார்க்கலாம். இந்த மதனாக்கிய மகாபாவா தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ் த டாப் மோஸ்ட் மகாபாவம், டாப் மோஸ்ட் பாவம். இது வந்து வேற யாருக்கிட்டையும் நீங்க வந்து பார்க்க முடியாது. ஓன்லி அந்த 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 இது வந்து யாருக்கிட்ட பார்க்க முடியும்னா ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட தான் அந்த மதனாக்கிய மகாபாவா. அந்த மதனாக்கிய மகாபாவா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹையர் ஆனது ரொம்ப உயர்தரமான அன்பு. அந்த பாவத்தை வந்து அதாவது கிருஷ்ணருக்கு உணர முடியல. அவ என்ன மாதிரி அன்பு உணர்றான்னு கிருஷ்ணர்ல உணர முடியல. ஓகேவா, அது நம்பர் 1. ராதாராணி லவ் என்னதுன்னு, அது அவரோட லவ் என்னதுன்னு கிருஷ்ணன் உணர முடியல. ஓகேவா, அப்ப அந்த ஒரு ஏக்கம் இருக்கு அவருக்கு. அந்த ஒரு அவ என்ன அன்பு அனுபவிக்கிறா, அவளோட அன்பு என்னதுன்னு தெரியல அவருக்கு. நம்பர் 1 அவ என்ன மாதிரி அன்பு வச்சுக்காரு தெரியல. நம்பர் 2 வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கீர்த்திஷோ வைணவா, அதாவது வந்து கீர்த்திஷோனா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து 2வது ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் டிரான்சென்டல் மெலோ ஆஃப் ஹிம்செல்ஃப். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2வது வந்து அவ ராதாராணி என்னை பார்த்த பிறகு அவ வந்து என்ஜாய் ஆகுறா. ஓகே, அப்ப என்னோட அழகு எந்த மாதிரி அழகு அவருக்கு அது அண்டர்ஸ்டாண்ட், அவரு சொந்த அழகு அவரோட ஓன் பியூட்டி அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அது 2வது ரீசன். முதல் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி அன்பு எந்த மாதிரி அன்பு. 2வது ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஓன் பியூட்டி. ஏன்னா அவரு கிருஷ்ணரை பார்த்தோம் ராதாராணி வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமா. அப்ப என்னோட அழகு எந்த மாதிரி அழகு, அவங்களோட அன்பு என்னது, 2வது என்னோட அழகு என்ன மாதிரி அழகு. ஓகேவா, 3வது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்னை பார்த்த உடனே அவ ஏன் வந்து அவ்வளவு இன்பமா ஆகுறா. அப்ப அந்த 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 இன்பம் ஹாப்பினஸ் அந்த பிளஷர் வந்து என்ன மாதிரியான பிளஷரு, அத வந்து அவருக்கு இந்த 3 வகையான கேள்விகளுக்கு விட தெரியல. ஓகேவா, யாருக்கு இந்த 3 பாயிண்ட் கிடைக்கல நான் திருப்பி சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கலாம். நம்பர் 1 வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ராதாராணியோட அன்பு என்ன, வாட் இஸ் த ராதாராணி அவங்களோட அன்பு என்னது. ஓகேவா, ராதாராணி லவ். 2வது வந்து கிருஷ்ணனுடைய ஓன் பியூட்டி, அவரோட சொந்த அழகு என்னது. ஓகேவா, அது அவருக்கு தெரியல. 3வது என்னை பார்த்தோன்னு ஏன் ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பால் இருக்கா, ஒரு டென்னிஸ் பால் தூக்கி கீழே போட்டா டங்கு டங்கு குதிக்கும். என்னை பார்த்தோன்னு ஏன் அவ்வளவு அவரு ஆனந்தம் ஆகுறா, அவ்வளவு ஏன் வந்து ஒரு இன்பம் ஆகுறா. அப்படி என்ன மாதிரி இன்பத்தை குதிக்கிறா, ஆடுறா, எல்லாமே பண்றா. அப்ப இந்த 3 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காது. ஓகேவா, இந்த 3க்கும் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து அனுசரித்து தெரியல, அவருக்கே தெரியல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, ரசராஜா. ரசராஜா மீன்ஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல் ஆஃப் த மெலோ, எல்லா வகையான ரசங்கள் எல்லா வகையான பாவங்களும் அனுபவிக்கக்கூடியவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான என்ன சொல்றது, எல்லா வகையான ரசங்களையும் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர், எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காரு. எல்லாமே அவரு வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறார் கிருஷ்ணர். ஏன்னா அவர் பரம புருஷா. ஆனா அவர் வந்து இந்த 3 விஷயத்துக்கு அவருக்கு வந்து அனுசரித்து தெரியல. ஓகேவா, அப்ப சைத்தன்யம் அதாவது அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அவர் வந்து பல யோசனைகள் இருக்கிறாரு.
அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட ஆக்சுவலி நம்மளோட கௌடிய வைஷ்ணவ தாராவில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அந்த கிருஷ்ணரே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராதாராணி டாப். கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மதன மோகனா சொல்லுவாங்க. அதாவது மதன மோகனா எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடியவர் அர்த்தம். ஆனா ராதாராணிக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, மதன மோகன மோகினி. அதாவது அந்த மதன மோகனையே மயக்கக்கூடியவள். அப்படிதான் ஸ்ரீமதி ராதாராணி. அப்ப என்ன பண்றாரு அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா அந்த ராதாராணியோடைய இவ எப்படி அனுபவிக்கிற லவ் என்னது இப்படி ஏன் எப்படி இந்த மாதிரி கேள்வி எழுக்கும் போது அவர் என்ன பண்றாரு, இந்த திருப்பியும் நான் வந்து அதை அனுபவிக்கணும், அந்த ரசத்தை நான் வந்து அனுபவிக்கணும் சொல்லி அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து வராரு. இதான் வந்து இன்டர்னல் ரீசன். இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரணம் 3 ரீசன் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்ப அந்த இன்டர்னல் ரீசனை வந்து அதை எடுத்துக்கிட்டு சரி நம்ம கீழே வந்து என்ன பண்ணலாம், இப்ப அது அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் உள்ள தத்துவங்களை முதல் நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 2 வகையான என்னது லவ் இருக்கு. ஓகேவா, ஒன்னு ஆப்ஜெக்ட் ஆஃப் த லவ், ஒன்னு அபவுட் ஆஃப் த லவ். ஓகேவா, அதாவது வந்து ஆசிரிய விக்கிரகா, ஒன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வீஸ்ரய விக்கிரகா. 2 விஷயம் இருக்கு. ஆசிரிய விக்கிரகானா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேவையா அப்படி சொல்லுவாங்க. அதாவது வந்து சர்வ் பண்றவங்க. ஓகேவா, அதாவது வந்து சேவை செய்யறவங்க, சேவையை கொடுக்கறவங்க, அவங்க வந்து ஆசிரிய விக்கிரகா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சேவையான்னு சொல்லுவாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா வீசரைய விக்கிரகா. வீசரைய விக்கிரகனா அனுபவிப்பவர், ஆப்ஜெக்ட் ஆஃப் த லவ். ஓகே, ஒன்னு அபவுட் ஆஃப் த லவ் கொடுக்குறது, ஒன்னு ஆப்ஜெக்ட் ஆஃப் த லவ். அப்ப ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வீசரைய விக்கிரகா. ஆசிரிய விக்கிரகா, வீசரைய விக்கிரகா. ஆசிரிய விக்கிரகா அன்பை கொடுக்குறவங்க, அதாவது வந்து சேவையான்னு சொல்லலாம், இல்ல அன்பை கொடுக்குறவங்க சொல்லலாம், இல்ல சர்வ் பண்றாங்கன்னு சொல்லலாம். வீசரையா விக்கிரகா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அன்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாரு, அன்பை எடுத்துக்குவாரு. அப்ப இந்த ஆசிரிய விக்கிரகம் வீசரைய விக்கிரகம் முதல் டிஃபரெண்ட் முதல் கிளியரா முதல் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா, அது புரிஞ்சாதான் நம்ம வந்து இந்த அடுத்த விஷயங்கள் நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். அப்ப ஆசிரிய விக்கிரகா தான் வந்து பாத்தீங்கன்னா சேவை செய்யறவங்க, வீசரைய விக்கிரகம் சேவை எடுத்துக்கிறவங்க. இந்த வீசரைய விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 1% மட்டும் தான் இருக்கிறாரு. யாருன்னா அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன், பரமபுருஷ பகவான் கிருஷ்ணன் தான் இஸ் அ வீசரைய விக்கிர பகவான். இங்க வந்து அனுபவிக்கிறவங்க வந்து ஒரே ஒருத்தர் தான், புருஷா. யாருன்னா கிருஷ்ணன் மட்டும்தான், வேற யாரும் அனுபவிக்க முடியாது. நானோ நீங்களோ அங்க வந்து வீசரைய விக்கிரகம் நம்ம வர முடியாது. நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரிய விக்கிரகா, ஆசிரிய விக்கிரகா, ஆசிரிய விக்கிரகா. ஓகேவா, ஏன் நான் ஸ்லோ மோஷன்ல 2 முன்னாடி சொல்றேன்னா சம்டைம் டஃபா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஈஸியா புரியாதான் நான் வந்து 2 வாட்டி முன்னாடி சொல்றேன். அப்ப இந்த ஆசிரிய விக்கிரகா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வராங்க, நம்ம எல்லாரும் வந்து சேவை செய்யறாங்க. அதுல டாப் மோஸ்ட் ஆசிரிய விக்கிரகா வந்து யாருன்னா, யார் உயர்தரமான சேவை செய்யறாங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி. அப்ப இந்த வீசரைய விக்கிரக பகவான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், இந்த வீசரைய விக்கிரகால இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாரு வந்து இந்த எல்லா சேவையும் அனுபவிக்கிறாரோ அவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இவர் வந்து இப்ப ஆசிரிய விக்கிரகா இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் வந்து யாரு, ஸ்ரீமதி ராதாராணி. இந்த ராதாராணியோட அன்பை வந்து புரிஞ்சுக்க முடியல. அப்ப என்ன பண்றோம்னா, உதாரணம் எப்போதும் சொல்லுவேன், இப்போ ஒரு அம்மா தன் பிள்ளைய வந்து பாத்துக்கிறா, பால் கொடுக்குறா, டேக் கேர் பண்ணிக்கிறா, எல்லாம் பண்றா. ஆனா பேபி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். ஆனா அம்மாவும் ஹாப்பியா இருப்பா. ஆனா பேபி எந்த மாதிரியான ஹாப்பினஸ் வந்து பிளஷரை வந்து அனுபவிக்குது, அந்த பேபி எந்த மாதிரியான அனுபவத்தை அதுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அம்மானால உணர முடியாது. அப்ப அம்மா வந்து பேபியோட பிளஷர், பேபியோடைய அன்பு என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த அம்மா வந்து பேபியா மாறணும். புரியுதா, அந்த அம்மா வந்து பேபியா மாறினாதான், அந்த பேபியோட பொசிஷனுக்கு வந்தாதான் அந்த பேபியோட பிளஷர் என்னன்னு உணர முடியும். அப்ப அதே போலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நல்லா கேட்டுக்கணும். அவர் வந்து எங்க இருக்கிறாரு, அனுபவிக்கிற இடத்துல இருக்கிறாரு, புருஷராக இருக்கிறாரு. அவர் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் த லவ்வா இருக்கிறாரு, அதாவது வீசரைய விக்கிரக பகவானா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, ராதாராணிக்கு 3 காரணங்கள் சொன்னல. அவரோட அன்பு என்னது, நம்பர் 1. பிறகு வந்து என்னுடைய அழகு என்னது, என்னோட அழகை பார்த்தோன்னு அவர் மயங்குறாளே, குதிக்கிறாளே, அப்ப என்னோட அழகு என்னது. 3வது, என்னைய பார்த்தோன்னு அவளுக்கு என்ன மாதிரியான ஹாப்பினஸ் கிடைக்குது. இந்த 3 விஷயத்தையும் நான் அனுபவிக்கணும்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்க இருந்தாருன்னா அனுபவிக்க முடியாது. அவர் என்ன பண்ணணும், ராதாராணி இடத்துக்கு வரணும், இங்க வரணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வீசரைய விக்கிரக பகவான்
ஆசிரிய விக்கிரக பகவானா மாறணும். அண்டர்ஸ்டாண்ட்? விஸ்ரய விக்கிரக பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் த லவ். அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் த லவ் அந்த பகவான் அபோர்ட் ஆஃப் லவ்வா மாறணும். அதாவது வந்து ஆசிரிய விக்கிரக பகவானா மாறணும். அப்ப அவர் என்ன பண்றாரு, இந்த ஷாம வர்ணத்துல கருப்பு கலக்கக்கூடிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா பீத்த வர்ணமா வராரு. பீத்த வர்ணம் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாகவத ஸ்லோகம் இருக்கு, அது கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் சங்க உபாங்காஷ்டரம் யஜ்ஞ சங்கீத்தனபாய யஜந்தி சுமேதஷா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து இந்த உலகத்துல கலியுகத்துல அந்த யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண வராரு. அப்ப வந்து எக்ஸ்டர்னல் ரீசன், இன்டர்னல் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதான். அப்ப எக்ஸ்டர்னல் ரீசன் வெளிப்புற காரணம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இந்த பூமிக்கு வந்து இந்த 3 டிசைரை எடுத்துட்டு வரணும்னு நினைக்கும் போது அட் த சேம் டைம் 2 விஷயம் இங்க நடக்குது. ஒண்ணுன்னு வந்து பாத்தீங்கன்னா கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், யுக தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒன்னொருத்தர் பூமியில ஒரு ஆள் வந்து கத்தி இருக்காரு, கிருஷ்ணா நீ வரணும், கிருஷ்ணா வரணும்னு. யாரு கிருஷ்ணரே வரணும், கிருஷ்ணா வரணும் கலியுகத்தை கத்தி இருந்தா யாரு சொல்ல முடியுமா? பதிலுக்கா? அத்வைதாச்சாரியா. எஸ், வெரி குட் மாதிரி. அப்ப அத்வைத ஆச்சாரியா வந்து யாருன்னா சாக்ஷாத் மகாவிஷ்ணு என சதாசிவம், சிவபெருமான மகாவிஷ்ணு சேர்ந்தவர். அதுன்னு ஒரு நாள் நம்ம பேசலாம், சிவராத்திரி எல்லாம் வரும்போது அந்த டாபிக் நம்ம ஃபுல்லா நம்ம பேசலாம் சிவபெருமான பத்தி. அப்ப அத்வைதாச்சாரியோட கூப்பிடுறாரு. அப்ப இந்த ரெண்டுத்தையும் ஃபீல் பண்ணணும்னா என்ன பண்ணா, அவர் என்ன உள்ளுக்குள்ள அந்த ராதாரனுடைய இந்த விஷயத்தை அனுபவிக்கணும் வராரு. அது உள்ளுக்குள்ள காரணம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், அதுக்காக வராரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து அவர் வந்து மகாபுரு சைத்தன்ய மகாபுரு கீழே வராரு. அவர் என்ன பண்றாரு, ராதாரனுடைய பாவத்தை எடுத்துக்கிறாரு, என் ராதாரனுடைய வர்ணத்தை எடுத்துக்கிறாரு. ராதாரனுடைய வர்ணம் வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து பாத்தீங்கன்னா தப்த காஞ்சன கௌராங்கி. கௌர்னா வந்து பாத்தீங்கன்னா இஸ் மோட்டன் கோல்ட், உருக்கிய பொன்னிறம், அதாவது கோல்டு கலரு. அப்ப அந்த கலரையும் அந்த பாவத்தையும் எடுத்து சைத்தன்ய மகாபுரு கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபுருவா இந்த பூமியில வராரு. ஓகே, அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-11 வருஷம் தான் அவர் பிருந்தாவனத்திலேயே அவர் இருந்தாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அக்ரூர் வந்து அதுக்கப்புறம் மதுராவுக்கு கூட்டு போயிட்டாரு சொல்லி நம்ம கதையில பார்த்திருக்கிறோம். ஆனா அவர் பிறந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கோகுலத்துல பிறக்கிறாரு. அண்ட் ஆல்சோ அந்த இடம் வந்து ஆக்சுவலி அதோட அந்த பேரு வந்து பாத்தீங்கன்னா மகாவன கோகுலம் அப்படின்னு சொல்றாங்க, இங்க சாஸ்திரம் சொல்லப்படுது. தென் வந்து பாத்தீங்கன்னா அப்ப கோகுலத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அவங்க கொஞ்சம் ஷூட்டாகி வராங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி ஃபேமிலியும் சரி கிருஷ்ணரோட ஃபேமிலியும் சரி 2 பேருமே மூவ் பண்ணி தான் பிருந்தாவனத்துக்கு வராங்க. ஓகேவா? பிருந்தாவனத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கொஞ்சம் வரும்போது அவங்க வந்து 2 ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரம் தான். ராதாராணி இருக்கிற இடம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து அது என்ன இடம், ராதாராணி இருக்கிற இடம் வந்து ஞாபகம் இருக்கா? சரி, ஞாபகத்துக்கு வரல. ராதாராணி இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அது இன்னொரு இடம். கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா நந்த மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா நந்த மகாராஜா வந்து கொஞ்சம் அந்த பிருந்தாவனத்துல அங்கேயே இருக்கிறாரு. அப்ப என்ன 2-3 லீலைகள் அவர் வந்து அந்த பூத்தனா பிறகு வந்து திருநாவர்தன் இவங்க எல்லாம் சாவடிச்ச பிறகு அங்க ரொம்ப அசுரர்கள் வராங்க சொல்லி பிருந்தாவனத்துக்கு மாறுறாங்க. அப்ப அந்த மாரி வந்து சோ மச் பாஸ்ட் டைம் ராதாராணி பர்ஷானா. ஓகே, தேங்க்யூ சோ மச் மதுஜி. பர்ஷானா, எஸ், பர்ஷானாக்கு வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்ப அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடம் ரொம்ப தூரம் சொல்ல முடியுது, கிட்டத்தட்ட வந்து போயிட்டு வரலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப அந்த ராதா என் கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபூமியில பிருந்தாவனத்தை வந்து பிருந்தாவனம் சொல்லலாம், என்ன பிரஜாபூமி சொல்லலாம். ஓகேவா? அவங்க சோ மச் பாஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க, அவ்வளவு அழகான இன்பங்க பாஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க. அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ரசராஜான்னு சொன்னேன், இஸ் ஃபுல் ஆஃப் த மெலோ, எல்லா ரசங்கள், அதாவது 5 வகையான ரசங்கள் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அனுபவிக்கிறாரு. நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா சாந்த ரசம், நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா தாஷ்ய ரசம், நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா சக்கிய ரசம், அண்ட் நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா வாத்சல்ய ரசம், அண்ட் நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா மாதுரி ரசம். சாந்த ரசம்னா வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ நியூட்ரல்னா வந்து பாத்தீங்கன்னா அது அசையாது, ஒன்றும் பண்ணாது. ஆனா வந்து அந்த விஷயம் வந்து பகவானுக்காக உதவும். ஓகேவா? இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கர்த்தாலாம் வந்து பாத்தீங்கன்னா இது சாந்த ரசம், அது வந்து அசையாது, ஆனா இது நம்ம யூஸ் பண்ணலாம் பகவான் சேவைக்கு. அப்ப அதே போல இதெல்லாம் வந்து சாந்த ரசங்கள். தாசிய ரசம்னா வந்து பகவானுக்கு சேவை செய்யறது, தாசனா இருக்குது, ஓகேவா, சேவனா இருக்குது. தென் அந்த ரசத்தையும் அவர் வந்து எடுத்துக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அவங்க அப்பாவுக்கு சேவை செய்யறாரு. ஓகேவா? கண்ணா போயிட்டு செப்பல் எடுத்தோம்னா அவர் தலையை வச்சு எடுத்து வர தாசனா சேவை செய்யறாரு. என்ன ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா சக்கிய ரசம், ஃப்ரெண்ட்ஸா இருக்காரு. எஸ், ஆஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க.
சுபலா, மதுமங்களா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாட்சல்ய ரசம். வாட்சல்ய ரசம்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து யாராச்சும் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணாத பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்களா, அப்பா அம்மா பிள்ளைங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்க இப்பதான் சொல்லவே தேவை. தாமோதர் இல்லை யசோதாமா வந்து குச்சி எடுத்து கிருஷ்ணன் அதை பொழுது தள்ளிட்டா. அப்ப அதே போல மாதுரி ரசம் வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி அண்ட் கிருஷ்ணர். அப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த அன்பு பரிமாற்றம் நிறைய இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராதா குண்டம், சாம குண்டம் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எப்பியரன்ஸ் ஆகும்போது இப்ப சாம குண்டம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் உருவாக்குன அந்த பாண்ட், அந்த குளம். அப்ப அதே மாதிரி ராதாராணியும் வந்து நானும் குளத்தை செய்யறேன், நானும் வந்து பாண்ட் உருவாக்குறேன் சொல்லும் போது அதுல வந்து அன்பால அவங்களுக்கு வந்து அந்த அந்த லீலை நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ராதாராணி வந்து ராதா குண்டம் அவங்க தோணி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மாதுரியமான லீலைகள். இனிமே எல்லா வகையான பாஸ்ட் டைம்ஸும் அந்த 5 வகையான ரசங்கத்தையும் அவர் வந்து அனுபவிக்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். என்ன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா டைம்லயும் வந்து ஒவ்வொரு சத்தியத்தை ஒவ்வொரு துவாபரத்தையும் வர மாட்டாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரம்மாவுடைய ஒரு பகலுக்கு தான் கிருஷ்ணர் வருவாரு. அதாவது நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த கல்குலேஷன் ரொம்ப நான் சிம்பிளா சொல்றேன், அது ஒன்னும் நாள் நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். பிரம்மாவோட ஒரு பகல்னா வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தேவர் இருக்கிறாரு. ஓகேவா, நம்மளுக்கு பிரம்மாவோட எத்தனை தலை? 4 தலை. நம்மளுக்கு சதுர்முக பிரம்மா இருக்கிறாரு. ஓகேவா, நம்மளுக்கு மட்டும் பிரம்மா இல்ல, இந்த மாதிரி நம்ம கேலக்சிக்கு நம்மளுக்கு ஒரு பிரம்மா, சதுர்முக பிரம்மா, 4 தலை பிரம்மா. அதே போல நீ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கேலக்சிக்கும் அதாவது கேலக்சினா ஒரு அண்டம், ஒரு முட்டமே இருக்கு, அதான் அண்டம் சொல்லுவாங்க. ஒரு அண்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மா இருக்கிறாங்க. 10 தலை பிரம்மா, 100 தலை பிரம்மா, 50 தலை பிரம்மா, பல பிரம்மாக்கள் அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்ப நம்மளோட சதுர்முக பிரம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டே அண்ட் நைட் இருக்கு, காலையில அண்ட் நைட்டு, என்னது ராத்திரியும் இருக்கு, இந்த 2 இருக்கு. அப்ப அவரோட காலை வருதுல, அவரோட டே டைம் வருதுல, அந்த டே டைம்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்ட வந்து ரூல் பண்றதுக்கு, இந்த உலகத்தை வந்து என்னது மெயின்டைன் பண்ண ரூல் பண்றதுக்கு மனுக்கள் வராங்க. ஓகேவா, மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுடைய சக்தியில் வரக்கூடியவன் தான் மனுக்கள். அப்ப அந்த மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 14 பேர் இருக்காங்க. 14 மனு இருக்காங்க. ஓகேவா, 14 மனு இருக்காங்க. நான் ஸ்லோவா சொல்றேன், நீங்க யார் நோட்ஸ் எடுக்கணும் எடுத்து வச்சுக்கலாம். அப்ப பிரம்மாவுக்கு ஒரு டே பகல்ல 14 மனுக்கள் வராங்க. அதுல வந்து ஸ்வயம்புவ மனு, அப்புறம் வந்து சாக்சூச மனு, அப்புறம் வந்து வைவஸ்வத மனு, இந்த மாதிரி வந்து ருத்ர சாவரணி, இந்திர சாவரணி, இந்த மாதிரி நிறைய மனுக்கள் இருக்காங்க. 14 மனுக்கள் இருக்கிறாங்க. இந்த 14 மனுக்கள் வந்து முடிஞ்சிருச்சுன்னா இந்த 14 மனுக்கள் வந்த காலகட்டம் எவ்வளவு டூரேஷன், எவ்வளவு டைம் இருந்துச்சோ அதே அளவுக்கு நைட்டும் அதே அளவுக்கு இருட்டா இருக்கும். அப்ப இந்த மாதிரி வந்து பிரம்மாவுடைய ஒரு பகலுக்கு தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றாரு. அது எப்படின்னா இப்ப வந்து பாத்துக்கிடுங்க, பிரம்மாவுடைய ஒரு பகலுக்கு வெறும் 14 மனுக்கள் வராங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாக்கு 100 வயசு இருக்கு. அதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு இந்த கல்குலேஷன் நான் ஸ்லோவா சொல்றேன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப பிரம்மதேவர் வந்து இருக்கிறாரு, அவருக்கு 14 மனுக்கள் வந்து போறாரு. 14 மனுக்கள் வந்து பாஸ் பண்றாங்க. நிறைய பேர் 14 மனுக்கு வராங்க. ஒவ்வொரு மனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 71 சதுரயுகம் இருக்கு. ஒரு சதுரயுகம்னா என்ன அர்த்தம்னா சத்யா, திரேதா, துவாபர, கலி, இந்த 4 யுகம் இருக்குல்ல, இந்த 4த்தையும் ஒன்னா ஒரு பேக்கேஜா போட்டா இது ஒரு சதுரயுகம். சதுர்னா வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி, சதுர்னா 4, 4 ஒன்னா சேர்த்தா ஒரு சதுரயுகம். சத்யா, திரேதா, துவாபர, கலி, இந்த 4மே சேர்த்தா ஒரு சதுரயுகம். இந்த மாதிரி 71 சதுரயுகம் கம்ப்ளீட் ஆனாதான் ஒரு மனு முடிவாரு. அப்ப பாத்துங்க, ஒரு மனுவோடைய ரூல் பண்றாருன்னா அவருக்கு 1, 2, 3, 4, 10, 20, 30, 40, 50, 60, 70, 71 சதுரயுகம் முடியணும். சதுரயுகம்னா வந்து பாத்துக்குங்க, இப்ப சத்யா, திரேதா, துவாபரக்கல் இது முடிஞ்சா ஒரு சதுரயுகம் முடிச்சு. இப்ப சத்யா, திரேதா, துவாபரக்கல் முடிச்சா 2வது சதுரயுகம் முடிச்சு. அந்த மாதிரி சத்யா, திரேதா, துவாபரக்கல் முடிச்சா 3வது சதுரயுகம் முடிச்சு. அந்த மாதிரி 71 சதுரயுகம் முடியாதான் ஒரு மனு முடிவாரு. இந்த மாதிரி வந்து 14 மனு முடிஞ்சாதான் பிரம்மாவுடைய ஒரு பகல், ஒரு டே. அப்ப பகவானுடைய பகல்ல ஒரு நாள் தான் வரும்னு சொல்றாருல, அவர் எப்ப வர்றாருன்னா இந்த 14 மனுவோடைய எல்லா 71 வரல, இந்த 14ல எது சென்டரு? நம்பர் 7 தான். 7 to 14 14. அப்ப இந்த 14 மனுல 7வது மனுவை செலக்ட் பண்றாரு. இந்த 7வது மனு தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வைவஸ்வத மனு. அந்த வைவஸ்வத மனுல வந்து பாத்தீங்கன்னா 71 சதுரயுகம் இருக்கு. கரெக்டா,
ஒரு மனுக்கும் ஒரு 71 சதுரகம் சொன்னேன். அதுல சென்டர் ஃபீல் அதுல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து நடுவுல, அப்ப 71 என்னது டிவைட் பை 2 பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன நம்பர் வருதோ அந்த சதுரயுகத்தை செலக்ட் பண்றாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த சதுரயுகம் ஓபன் பண்ணா அதுல எத்தனை இருக்கு? சத்யா, திரேதா, துவாபர, கலி இருக்கா? அதுல சத்யா, திரேதா அந்த துவாபர யுகத்துல வராரு. அப்ப நம்ம இருக்கிற காலம் வந்து என்னதுன்னா 7வது மனுவோட காலகட்டத்துல நடுவுல வரக்கூடிய அந்த நம்பர் என்ன நம்பர் செக் பண்ணி பாருங்க, டிவைட் பண்ணி பாருங்க. அந்த நம்பர்ல வரக்கூடிய சதுரயுகத்துல சத்ய யுகம் முடிஞ்சிருச்சு, திரேதா யுகம் முடிஞ்சிருச்சு, இப்ப அந்த துவாபர யுகம் முடிஞ்சு அதுல கிருஷ்ணர் வந்தாரு. இந்த மாதிரிதான் வருவார் கிருஷ்ணர், ஒரே ஒரு பகல் தான். இந்த 8வது மனு காலத்துல 9வது மனு 19 வரமாட்டாரு, 10வது 11 12 13 14 வரைக்கும் வரமாட்டாரு. அவர் திரும்பி எப்ப வருவாரு? அதோட பிரம்மாவோட நைட்டு முடிஞ்ச அடுத்த பகலுக்கு தான் வருவார் அவர். அந்த மாதிரிதான். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்ப சுயம் பகவான் எப்ப வராரோ அந்த வந்த சுயம் பகவான் சத்தியத்தை துவாபர யுகத்துல கிருஷ்ணன் வந்துட்டாருன்னா, சுயம் பகவான் கிருஷ்ணன் வந்துட்டாருன்னா, அப்படியே கலியுகத்துல அதே கிருஷ்ண சைத்தன்ய மகாபுரம் வந்துருவாரு. சைத்தன்ய மகாபுரம் ஒரு வாட்டி தான் வருவாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்துல மட்டும்தான் சைத்தன்ய மகாபுரம் வந்திருக்காரு. இனி வரக்கூடிய அடுத்த கலியுகத்துல, அடுத்து வர கலியுகத்துல, இல்ல அடுத்த வரக்கூடிய மனுவோட கலியுகத்துல, இந்த எந்த கலியுகத்துல மகாபுரமும் கிருஷ்ணா வரமாட்டாங்க. இவங்களோட டீச்சிங்ஸ் வேணா இருக்குமே தவிர இதுக்கப்புறம் மகாபுரம் கிருஷ்ணா வரமாட்டாங்க. இதோட பிரம்மாவோட அடுத்த மார்னிங் தான் வருவாங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகேவா? அப்ப இந்த மாதிரி வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு வாட்டி தான் வருவாரு. அப்ப அடுத்த வாட்டி எல்லாம் எப்படி பெறுவோம்னா பகவானுடைய அவதாரங்கள் வருவாங்க. இப்ப நரசிங்கா, வாமனா, பரசுராமா, ராமர் இவங்கெல்லாம் வருவாங்க. கிருஷ்ணர் மகாபுரு வரமாட்டாங்க. அதனாலதான் மகாபுரு வாழ்ந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய மனுஷ பிரிவு எடுத்த நம்ம மாதிரி ஜீவாத்மாக்கள் இஸ் பாக்கியவான் ஜீவாத்மா. பிரம்மாண்டே பிரமித்தே கோனோ பாக்கியவானோ ஜீவா குரு கிருஷ்ணா பிரசாதே பாய் பக்திலாத பீஜா. எஸ், சைத்தன்ய சரிதம் சொல்லப்படுது. அதாவது என்னன்னா பிரம்மாண்டே பிரமித்த கோன் பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பக்திலதா பீஜா. அதாவது பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து குரு கிருஷ்ணரோட கருணை கிடைக்குதோ அவங்கதான் பாக்கியவான் ஜீவாத்மா. அப்ப நம்ம வந்து வெரி 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 ஃபார்ச்சுனேட் சோல். ஓகே, அப்ப இந்த மாதிரி வந்து 3 டிசைரை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக கலியுகத்துல வந்துட்டார். ஓகே, அப்ப அட் த சேம் டைம் யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண வந்திருக்கிறாரு. அப்ப இந்த ஓகே கிருஷ்ண பிரேமா. ஓகே, ஏன் இந்த கிருஷ்ணருடைய ஆக்சுவலி இந்த பகவான் சைத்தன்ய மகாபிரபு வராருல்ல, அவர் வந்து இப்ப இந்த கலியுகத்துல என்ன கொடுக்க வராரு? ஹரிநாம சங்கீர்த்தனத்தை கொடுக்க வராரு, கிருஷ்ண நாமத்தை கொடுக்க வராரு. ஏன் இந்த கிருஷ்ண நாமத்தை வேற யாரும் வந்து கொடுக்க முடியாதா? ஏன் இந்த கிருஷ்ண நாமத்தை வந்து ஏன் வந்து ராமரோ இல்ல பரசுராமரோ இல்ல வேற அவதாரங்களோ இல்ல ஏன் பலராம நித்யானந்த பிரபு வந்து கொடுத்துட்டு போயிருக்கலாமே? ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தவிர்த்து அதாவது கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, ஓகேவா? அப்ப இவங்களை தவிர்த்து வேற எல்லா அவதாரமும் ஹரிநாமத்தை கொடுக்க முடியும். அதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை, எல்லாரும் கொடுக்க முடியும். ஆனா இங்க ஏன் வந்து பர்சனலா, அதாவது பாத்தீங்கன்னா நித்யானந்த பிரபு இருக்காரு, சாட்சா பலராமர் இருக்காரு. பலராமர் ஹொயிலே நித்தாய், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பலராமர் நித்யானந்த பிரபுவா வராரு. பலராமரே வந்து பாத்தீங்கன்னா பலராமர் இஸ் வெரி வெரி காருணிகா, வெரி வெரி மெர்சிஃபுல். அதாவது நித்தாயி பாத கமலா கோட்டி சந்திர சுசிதாலா. நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா கோட்டி சந்திரா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி கணக்கான மூன் நிலாக்கு சமமானவர். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்பத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் ஒரு ஆள் மட்டும் வந்து நித்யானந்த பிரபு மட்டும் பலராமன் மட்டும் கீழே இறங்கி வந்து ஹரிநாமம் வந்து கொடுத்து போயிருக்கலாம், கொடுக்க முடியாதுன்னு இல்லை, அவரும் கொடுத்துட்டு போயிருக்கலாம். பட் வாய் கிருஷ்ணா himself is coming here. இதனால வந்து கிருஷ்ணர் டைரக்டா வரானா வெறும் யுக தர்மத்தை மட்டும் ஸ்தாபனம் பண்றது கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்ன மாதிரி, இந்த ஸ்லோகம் சொல்ற மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இந்த 3 டிசைர் இருக்கு, இந்த 3 ஆசைகள் இருக்கு. ராதாரானுடைய அன்பு என்னது, பிறகு வந்து என்னுடைய அழகு என்னது, 3வது வந்து என்னை பார்த்தும் ராதாராணி என்ன மாதிரியான இன்பத்தை அனுபவிக்கிறார்.
இந்த 3 டிசைர் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் கிருஷ்ணரே நேரடியா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக வராரு. ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நித்யானந்த பிரபு மட்டும் கிடையாது, வேற யாரா இருந்தாலும் ஹரிநாமத்தை கொடுக்க முடியும். ஆனா மகாபிரபு வருது என்னன்னா இந்த 3 டிசைர் ஃபுல்ஃபில் பண்றதுதான் மகாபிரபு வராரு. என்ன ஆல்சோ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மகாபிரபு வந்து இப்ப வந்து நித்யானந்த பிரபுவும் ஓகே, நித்யானந்த பிரபு வந்து வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னா மகாபிரபு அசிஸ்ட் பண்றதுக்கு வராரு, அவர் வழிநடத்துறதுக்கு வராரு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மகாபிரபு வந்து அதாவது நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா என்னது பிரேம பக்தி கொடுக்க முடியும். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது ஜெனரல் பிரேம பக்தி, ஜெனரல் பிரேமா, அதாவது பொதுவான ஒரு பிரேம அன்பை கொடுக்க முடியும். ஆனா சைத்தன்யா மகாபிரபு பர்டிகுலரா வருது எதுக்காகனா அவரு கொடுக்கக்கூடிய பிரேமம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ விரஜா பிரேம், பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அன்பு. அதை கொடுக்கறதுக்கு மகாபிரபு தான் மட்டும்தான் முடியும், கிருஷ்ணா மட்டும்தான் முடியும், வேற யாருனாலும் முடியாது. தட்ஸ் வாய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு சரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு ஏன் வரானா எஸ்பெஷலி இந்த பிருந்தாவன பிரேமத்தை கொடுக்க வராரு. வாய் இஸ் அ பிருந்தாவன பிரேம், பிருந்தாவன அன்பு ஏன் வந்து இஸ் அ டாப் மோஸ்ட் வந்து ஏன் வெரி டாப் மோஸ்ட்னா பிருந்தாவனம் இருக்கக்கூடிய பக்தர்கள், கோப்பர்கள், கோபியர்கள், நந்த பாபா, என் யசோதமையா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மகாபிரபு சொல்றாருல சிசாஷ்டங்கத்துல 4வது அஷ்டகத்துல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாதனம் நாஜனம் நா சுந்தரிம் கவிந்தாவா ஜெகதீச காமியே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பகவதாத் பக்தி ஹைதுகி துவாய். அதாவது மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரி, அதான் ரொம்ப முக்கியமானது. மம ஜென்மனினா எத்தனை பிரிவுகள் எடுத்தாலும் மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பகவதாத் பக்தி ஹைதுகி துவாய். ஹைதுக பக்தி, ஹைதுக பக்தினா வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் பக்தி. சிங்கிள் பாயிண்ட் பக்தினா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த வகையான கண்டிஷன்லையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விட்டு வேற ஒரு ப்ராசஸ்க்கு போகாதவங்க தான் இந்த பிரஜாபூமி மக்கள், பிரஜாவாசிகள். அவங்க தான் அந்த பிரஜாவாசிகள். நீங்க பாருங்க, கிருஷ்ணர் பிருந்தாவன் விட்டு போகும்போது அவங்க கிருஷ்ணர் தவிர்த்து வேற எதுவுமே வேணாம், எங்களுக்கு கிருஷ்ணர் கொடு. அவங்க வந்து கிருஷ்ணருக்காக தான் அவங்க எல்லாரும் இருந்தாங்க. கோவர்தன மலையை வந்து அந்த இந்திரன் வந்து அந்த இது செய்யும் போது, லீலை செய்யும் போது அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கோவர்தன மலையை கிருஷ்ணா தூக்கி பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா அவங்களாம் ஒன்றும் தெரியாது. கிருஷ்ணா எங்களை காப்பாத்து, கிருஷ்ணா கிடையாது. அதாவது வந்து அதுதான் வந்து என்னன்னா ஹைதுக பக்தி, சிங்கிள் பாயிண்ட் பக்தி. இது வந்து எப்படி வரும்னா இது வந்து பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் கிட்ட நேச்சுரலா உள்ளுக்குள்ள இருக்கு, அந்த நேச்சுரலா வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த பக்தி வந்துதான் இட்ஸ் டாப் மோஸ்ட் பக்தி. இதுதான் வந்து பகவானுடைய கோலோகத்துக்குள்ளேயும் இருக்கு, பகவான் ஆன்மீகத்தோடய இருக்கு. அவங்க வந்து எப்பவுமே வந்து என்ன பண்றாங்க, அந்த அன்புல மூழ்கி போய் கிடக்குறாங்க. அந்த அன்பு வந்து எப்படி கொடுக்கணும்னு பகவான் கிருஷ்ணருக்கு தவிக்கும் போதுதான் இந்த ராதாராணிய மூடை எடுத்துக்கிட்டு வராரு. இந்த ராதாராணி மூடை எடுத்துக்கிட்டு அவருக்கு இந்த பூமிக்கு வரும்போது, ஆனா அது எப்படி அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றது? உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்ப எப்படி உதாரணம் கொடுக்கலன்னா, ஓகே இப்போ ஒரு சாம்பிராணி போடுறோம், நம்ம வந்து வீட்டுல வந்து சாம்பிராணி போடுறோம், அது உதாரணம் கரெக்டாவா இருக்குமா எப்படி சொல்றது? ஓகே, சாம்பிராணி போடுறோம். ஓகே, இப்ப அந்த சாம்பிராணி போடும் போது அதாவது ஒரு 2-3 வீடு தள்ளி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனை போய் சேரணும்னா, இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கவங்க மேபி பக்கத்துல நெய்பர் இருக்கிறவங்களுக்கு அவங்க வாசனை போடணும்னா நம்ம அந்த சாம்பிராணி கொளுத்தி ரூம்புக்குள்ள வச்சா மட்டும் பத்தாது. அந்த சாம்பிராணி கொளுத்தி நம்ம வெளியே வைக்கும் போது அந்த காத்து பட அது வந்து வெளியாகும். அப்ப அந்த காத்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனைய அந்த 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 ஃப்ரெக்ரன்ஸை வந்து அது எடுத்துக்கிட்டு அது வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகுது. அப்ப அந்த காத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டூல், அது அந்த 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 வாசனைய கேரி பண்ணி எடுத்துட்டு போகுது. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். அப்ப அந்த பிரஜா பிரேம வந்து எப்படி வந்து நான் வந்து எந்த டூல் மூலியமாக எது மூலியமாக நான் வந்து கொடுக்குறது இந்த மக்களுக்கு அப்படின்னு நினைக்கும் போதுதான் கோலோ கேரோ பிரேமோ தான ஹரி நாம சங்கீர்த்தனா. அவர் என்ன பண்றாரு, அந்த நாம சங்கீர்த்தனை மூலியமாக ஹரிநாமத்து மூலியமாக அதை வந்து அவர் என்ன பண்ற டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரி ஹரி.
அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரிநாமத்துல இந்த மொத்த கோலோக பிருந்தாவனத்தில் கூடிய அந்த ஹைட்டுக பக்தி, அந்த சிங்கிள் பாயிண்ட் பக்தி, கிருஷ்ணன் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பக்தி, இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜ் இதுல இருக்கு, இந்த ஹரிநாமத்துல இருக்கு. இப்போ தண்ணி வந்து நம்ம வந்து ஃபிளவர்லாம் வந்து நம்ம வீட்டு செடிக்கெல்லாம் வந்து தண்ணி இது பண்றோம், பாஸ் பண்றோம். அப்ப நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இஸ் வந்து அது ஃபார்ம்லெஸ், அதுக்கு உருவம் இருக்காது, நீ எங்க போட ஆகும். அப்போ ஒரு 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 தண்ணி ஃபுல்லா வந்து இந்த செடிகள் கரெக்டா அடிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு ஓஸ் பைப் தேவைப்படுது. அந்த மாதிரி பிரஜா பேம் வந்து எல்லா இடத்துலயும் கொட்டி கிடக்குது பிருந்தாவனத்துல, அதுக்கு ஒரு ஓஸ், ஒரு பைப் வேணும். அதான் இஸ் ஹரிநாம் சங்கீதன். ஹரிநாம் ஹரிநாம் மூலியமாக அவர் என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு, தண்ணி அடிக்கிறாரு, நம்மளுக்கு அடிக்கிறாரு. தட்ஸ் வாய் அவர் சைத்தன்ய மகாபுரு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ராதாராணியோட இந்த 3 விஷயங்களையும் வந்து அனுபவிக்கிறதுக்காகவும் வராரு. அண்ட் ஆல்சோ அதை அனுபவிக்கும் போது சேம் டைம் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டும் பண்றாரு, யுக தர்மத்தையும் சேம் டைம்ல இது பண்றாரு. அதாவது ஒரே கலர் 2 பங்கா சொல்லுவாங்க. அவர் வந்து அவரு ராதாராணி அனுமதியும் இது பண்றாரு, ஏன்னா வந்து அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு லீலையில ஜாரிகண்டாக்கு போவாரு, அவர் சவுத் இந்தியாவுக்கு வந்து வருவாரு. சவுத் இந்தியா வரும்போது அவர் வந்து ஜாரிகண்டா அந்த ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காடை வந்து அதை வந்து அவர் வந்து பாஸ் பண்ணி வருவாரு. ஜாரிகண்ட காட்டை வந்து அவர் வந்து பாஸ் பண்ணி வரும்போது அது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பாடல் பாடுவாரு, கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹே கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹே ராம 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 ஹே கிருஷ்ண கேசவ கிருஷ்ணா கேசவ கிருஷ்ண கேசவ பாஹி மாம் ராமோ ராகவோ ராமோ ராகவ ராமோ ராகவோ ரக்ஷமா. அதாவது இந்த பாடலை பாடி என்ன ஹரிநாம சொல்லிக்கிட்டு அவர் ஃபுல்லா அந்த காடு, அந்த ஜரிகண்ட காடை ஃபுல்லா கிராஸ் பண்ணுவாரு. அப்ப இந்த ஹரிநாமம் வந்து இந்த கிருஷ்ண பிரேமை வந்து என்ன பண்ணுனா, அதாவது எஸ்பெஷலி மகாபிரபுக்கு வந்து கிருஷ்ண பிரஜா பிரேம் அது என்ன பண்ணுனா, நம்மளோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி இருக்குல்ல, நம்மளோட ஒரிஜினல் ஸ்வரூபம் இருக்குல்ல, நம்ம ஒரிஜினல் பாவம் இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ள அந்த கிருஷ்ண உணர்வு நமக்குள்ள எல்லாம் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அது ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கு. அது எல்லாத்தையும் தட்டி எழுப்பக்கூடியது இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். கிருஷ்ண பிரேமை தான் உள்ளுக்குள்ள போனாதான் அது எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய உண்மையான ஸ்வரூபத்தை வெளியாக்கும். அப்ப ஜாரிகண்ட காட்டுல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மான்கள் ஆடுது, யானைகள் ஆடுது, புலிகள் ஆடுது, சிங்கம் ஆடுது, காக்கா பறக்குது. மகாபிரபு அப்படியே அந்த காடை கிராஸ் பண்ணி நடந்து போகும்போது எல்லா வகையான மிருகங்களும் டான்ஸ் ஆட பக்கத்துல டான்ஸ் ஆடிட்டே வருது. யானை, புலி, சிங்கம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா புலியோடைய ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டீர், அந்த 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 மானு, அந்த மானோடைய ஃபுட்டு, மானை வந்து புலி பாத்தீங்கன்னா எப்ப அடி சாப்பிட்டுரும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவி, காக்கா, இந்த மாதிரி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அது காட்டுல இருக்கும் போது ஒண்ணு கிட்ட வராது, இது அது சாப்பிடும் அது சாப்பிட்டுரும். ஆனா மகாபிரபு அந்த 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 ஃபாரஸ்ட், அந்த காடை வந்து அந்த பாஸ் பண்ணும் போது இந்த எல்லா மிருகங்களும் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த பாடியில் இருக்கோ அந்த பாடியோடைய அந்த உடம்போடைய நேச்சரை வந்து மறந்துடுச்சு. புலி வந்து என்னது மானை அடிச்சு சாப்பிடும், அதாவது குருவியை சாப்பிடும், எல்லாம் சாப்பிடும். அது என்னன்னா அந்த புலி, இந்த சிங்கம், இந்த மாதிரி இந்த ஃபெரோஷியஸ் அனிமல் இருக்குல்ல, இது எல்லாமே தன்னோட நேச்சரை மறந்துருச்சு. மறந்துட்டு அது எல்லாமே அந்த ஓன் ஸ்வரூப், அதோட ஓன் ஐடென்டிட்டி என்னது, தேவேரே ஸ்வரூபாய் நித்தேரே கிருஷ்ணடா, எல்லாருமே கிருஷ்ணனோட சேவகன். ஏன்னா அதனாலதான் எல்லாமே டான்ஸ் ஆட முடிஞ்சு. இது எப்ப நடக்கும்? ஓன்லி இன் பிரஜா பிரேம். இந்த பிரஜா பிரேம் அதாவது பிருந்தாவனத்தை அன்பை கொடுக்கும் போதுதான் இந்த மொத்த ஒரிஜினல் ஐடென்டிட்டி வெளியே வரும். நம்ம ஒரிஜினல் யாரு நம்ம அப்போதான் வெளியே வரும். அப்ப ஜீவாத்மா, அதாவது மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா, நம்ம எல்லாமே பகவான் இட்டர்னல் சர்வன், பகவான் நித்தியமான சேவகர்கள் நம்ம. அப்ப அந்த புலி, சிங்கம் எல்லாமே எல்லாம் அதோட எந்த பாடியிலுக்கும் எல்லாம் மறந்துச்சு. அந்த டைம்ல எல்லாமே ஆத்மா பிளாட்ஃபார்ம்ல நின்றுச்சு, எல்லா மிருகங்களும், எல்லா அனிமலும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அனிமல் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி அந்த வெரி ஃபார்ச்சுனேட். அதுங்க அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள் எல்லாமே. அப்ப அந்த முக்குணங்கள்ல இருந்து எல்லாம் வெளியாயிருச்சு. அதனால அந்த பிரஜா பிரேம் வெரி வெரி பவர்ஃபுல். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ பகவத்கீதை என்ன சொல்றாருன்னா, யாரு வந்து அக்கார்டிங் டு தேர் சரண்டர் ஐ கிவ் ஃபுல் ப்ரொடெக்ஷன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா யார் எந்த மாதிரியான சரணாகதி அடைகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு இது பண்றேன். பகவத்கீதா 4வது சாப்டர் 11வது ஸ்லோகம், ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் சதைவா பஜாமியஹம் அமாம் வர்த்தமானு வர்த்தந்தே மானுஷம் பார்த்தா சர்வசஹா. அதாவது பாத்தீங்கன்னா
ஏ எதமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவா பஜாமியம். யார் எந்த மாதிரியான பக்தி செய்யறோமோ, யார் எந்த மாதிரியான சரணாகதி அடையிறோமோ, யார் எந்த மாதிரியான நம்பிக்கை வச்சிருக்கோமோ, அந்த சரணாகதி வச்சுதான் கிருஷ்ணன் நம்மளுக்கு அந்த அன்பை வந்து கொடுப்பாரு. தட்ஸ் வை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டாரு. கிருஷ்ணர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நம்ம குவாலிபிகேஷன் இல்லைன்னா நம்மளுக்கு அன்பை தர மாட்டார் கிருஷ்ணர். ஆனா சைத்தன்ய மகாபிரபு இஸ் அ டோட்டலி ஆப்போசிட். நம்ம வந்து குவாலிஃபை இருக்கிறோமோ இல்ல அன்குவாலிஃபைடோ அதெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட். இந்த காட்டுல இருக்கக்கூடிய ஜாரிகண்ட இருக்கக்கூடிய இந்த காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு வந்து நாட் குவாலிஃபை. அதுங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6 அறிவோட ரொம்ப கீழ் நிலையில உள்ளதுங்க. ஆனா மகாபிரபு இஸ் சச் அ மேக்னிஃபிகன்ட் அவதார், மேக்னிஃபிகன்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. அவர் வந்து காரணமற்ற கருணை அவதார் சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு ஏற்றத்தாலும் இல்லாம எல்லாரும் கொடுத்தாரு. நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி, நீ கருப்பு, நீ வெள்ளை, நீ உயரம், நீ குட்டை, யாரும் எதுவுமே இல்லை. யாருக்குமே எந்த குவாலிபிகேஷனும் தேவையில்லை. யாரு வேணாலும் எல்லாருக்கும் வந்து இந்த கிருஷ்ண பிரேமம் எல்லாரும் கிடைக்கலாம். அப்படி பகவான் கிருஷ்ணர் செஞ்சாரு. பிகாஸ் வந்து காரணம் என்னன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வீசரைய பகவான் இருக்கும் போது அவருக்கு சேவை செய்யும் போது குவாலிபிகேஷன் வேணும். பகவான் சேவை செய்யும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய குவாலிபிகேஷன் வேணும் உங்களுக்கு. அப்போதான் உங்களுக்கு இன்னொன்னு நீங்க அந்த தகுதி வளர்த்தாதான் கிருஷ்ணன் உங்களுக்கு வந்து அந்த சரணாகதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அன்பு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு அந்த கிருஷ்ணர் வந்து என்ன ஆயிட்டாரு, அவர் மகாபிரபு வரும்போது இஸ் வெரி வெரி மெர்சிஃபுல். ரொம்ப கருணை ஆயிட்டாரு. யாருக்கு வேணாலும் எங்க வேணாலும் யாக்கே தேரே தாரே கிருஷ்ணா, கிருஷ்ணவை பார்த்து யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் நீ கிருஷ்ணன் உபதேசம் பண்ணு. எங்க பார்த்தா எல்லா மூல முழுக்களும் ஹரிநாமத்தை கொடு, எல்லாருக்கும் சேர்த்தோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை விட சைத்தன்ய மகாபிரபு சோ மெர்சிஃபுல். ஓகேவா? அப்ப கிருஷ்ணர் வந்து அந்த மகாபிரபு வராருல, அந்த மூட பாவத்தை எடுத்துட்டு வரால, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டெக்னிக்கலா ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா ததாத்மா அப்படி சொல்றாங்க. ததாத்மானா என்னதுன்னா கிருஷ்ணர் வந்து பிகம் ததாத்மா. அதாவது வந்து என்னன்னா, இப்ப ஒரு நெருப்புல ஒரு பொருளை போட்டீங்கன்னா அது எரிஞ்சிடும், எரிஞ்சு பஸ்மமாயிரும், எல்லாம் சாம்பலா ஏஷஸ் ஆயிரும். ஆனா அந்த இரும்புல அந்த நெருப்புல ஒரு அயன் ரோடு, ஒரு இரும்பு ரோட்டை நீங்க போட்டீங்கன்னா, இரும்பை வந்து அங்க வச்சீங்கன்னா அந்த இரும்பு வந்து பாத்தீங்கன்னா எரியாது. ஓகேவா? அந்த இரும்பு வந்து எரியாது. ஆனா அது என்ன பண்ணிக்கும், அந்த சூடை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த சூடை எடுத்து வச்சுக்கும், ரிசீவ் பண்ணி வச்சுக்கும். தென் அந்த நெருப்பு அந்த சூடா இருக்கக்கூடிய அந்த ரோடை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வேற ஒரு இடத்துலயே வச்சோமே ஆனால், இல்ல ஏதோ அதுல ஏதோ க்ளோத் மேலேயோ ஏதோ துணி மேலேயோ ஏதாச்சும் ஒரு வச்சீங்கன்னா அந்த இடம் தீ பத்திக்கும், அந்த இடம் வந்து பேர்ன் ஆயிரும். அந்த மாதிரி கிருஷ்ணர் அதுக்கு பேர் தான் வந்து ததாத்மா சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து ராதாராணியுடைய மூடை வந்து எடுத்துட்டு வராரு. அதாவது அந்த ரோடு வந்து எப்படி நெருப்பு மேல இருந்துச்சுன்னா எப்படி அந்த ஃபுல் ஹீட்டை வந்து எடுத்துக்குமோ, அதே போல கிருஷ்ணர் ராதாராணியோடைய பாவம் மூடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ரோடை திருப்பியும் வேற எங்காச்சும் வச்சோம்னா அங்க எங்க பத்திக்குமோ அந்த மாதிரி அது இங்க வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. தட்ஸ் கிருஷ்ணா பிகம் ததாத்மானா அதான் அர்த்தம். அவர் வந்து அந்த 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 மூடை வந்து ரிசீவ் பண்றாரு. எப்படி ரிசீவ் பண்றாருன்னா அந்த இரும்பு ரோடு மாதிரி ரிசீவ் பண்றாரு. அவர் அந்த இதுல எரிஞ்சு அவர் தண்ணியே மறந்து போய் ராதாராணியில மறக்கல, அவர் அந்த எல்லாத்தையும் ரிசீவ் பண்றாரு. எப்படி அந்த இரும்பு ரோடு மாதிரி. ஏன் அந்த டெக்னிக்கலா சொல்றேன்னா, நமக்கு வந்து தத்துவம் இதெல்லாம் இதை வந்து நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து இன்ச் பை இன்ச்சா நம்ம வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லைன்னா எல்லாமே ராங்கா ஆயிரும். தட்ஸ் வை நான் வந்து ரொம்ப பர்டிகுலரா நான் வந்து ரொம்ப வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஏன்னா பிகாஸ் நம்ம சொந்த அறிவுனால எதுவும் பேச முடியாது. எல்லாம் வந்து மகாபிரபு குரு வைஷ்ணவர்கள் கொடுக்குறாங்க. என்ன ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, மகாபிரபு ராதாராணியின் மூடு எடுத்துட்டு வந்தாரு. ஆனா எடுத்த உடனே அவர் வந்து அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. எடுத்தோடனே அவர் ராதா பேபியா பிறக்கும்போது ராதே ராதே ஹரி கிருஷ்ணா கத்தல அவரு. உடனே அவர் பாவத்தில் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலரா இருந்தாரு, பண்டிட்டா இருந்தாரு, நவதீபத்துல வந்து இது பண்ணியிருந்தாரு, நடமாடி இருந்தாரு. அவர் எப்ப இந்த பாவம் வந்து வெளிப்பட்டுச்சுன்னு நம்மளுக்கு கரெக்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்ப வெளிப்பட்டுச்சுன்னா, மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டாரு. சன்னியாசம் எடுத்து போக கூட அவர் வந்து ஹரிநாம சங்கீர்த்தனை இது பண்ணாரு. அதாவது யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண யுக தர்மத்தை கொடுத்தாரு. ஆனா அவர் வந்து அந்த பிரஜா பிரேமத்தை வந்து அவர் வந்து அனுபவிக்கல. அப்ப வந்து அந்த பிரஜா பிரேம வந்து அவர் எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த 3 டிசைர் சொன்னல, அந்த 3 டிசைர் அது எப்ப வந்து அவர் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா,
மகாபிரபு சவுத் இந்தியாவுக்கு போறாரு. சவுத் இந்தியானா வந்து இந்த நம்மளுக்கு தென்னாடுக்கு வராரு, சவுத் சைடு வராரு. அங்க வரும்போது பாத்தீங்கன்னா கோதாவரி ஆந்திராக்கு போறாரு. அங்கதான் மொத்தம் வந்து பாஸ் பண்றாரு. அங்க வந்து ராதா வந்து ராய ராமானந்தா ராய ராமானந்தாவை வந்து பாக்குறாரு. ராய ராமானந்தா வந்து யாருன்னா சாக்ஷாத் விசாகா தேவி. ராதாகிருஷ்ணர் பக்கத்துல, ராதாராணி பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க 2 சர்வன், முக்கியமான 2 சர்வன், லலிதா அண்ட் விசாகா. லலிதா தேவி தான் வந்து பாத்தீங்கன்னா சொரூப் தாமோதரா வராங்க இந்த சைத்தன்ய மகாபிரபு லீலைக்கு. விசாகா வந்து பாத்தீங்கன்னா ராய் ராமானந்தா வராங்க. இந்த ராய ராமானந்தா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அங்க வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி ராஜா மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு கிங் மாதிரி இருக்காரு. ஆனா அவர் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஜாதி ரீதியில கேஸ்ட் மூலியமாக அவர் வந்து கொஞ்சம் கீழே தான் வச்சிருப்பாங்க. பட் அந்த ராய ராமானந்த கிட்ட போய் தான், ஏன்னா வந்து இந்த கதை ரொம்ப நீட்டா வரும். ஏன்னா சரூபம் பட்டாச்சாரியா இருக்கிறாருல, அந்த மிகப்பெரிய ஸ்காலர் இருக்காரு பாருங்க, அவரு பிறகு அவரோட லீலையெல்லாம் முடிஞ்ச பிறகு மகாபுரு வந்து சவுத் இந்தியா போகும்போதே சரூபம் பட்டாச்சாரி தான் சொல்லுவாரு, நீங்க போகும்போது நீங்க ராய ராமானந்த பார்த்துட்டு போங்க, அவர் வந்து மிகப்பெரிய தூய்மை பக்தர், அவர்கிட்ட சங்கம் எடுத்துங்க சொல்லுவாரு. அப்ப மகாபுரு என்ன பண்ணுவாரு, அவர் வந்து அந்த கோதாவரி நதிக்கரையில ராய ராமானந்தாவை மீட் பண்ணுவாரு. இப்ப ராய ராமானந்தம் மீட் பண்ண பிறகு அந்த டிஸ்கஷன் வந்து பாத்தீங்கன்னா வெரி லாங் டிஸ்கஷன். அதுல அவ்வளோ விஷயங்கள் வந்து ராய ராமானந்தா கிட்ட வந்து மகாபிரபு வந்து கேட்க ராயநாதன் ஒண்ணு ஓபன் பண்ணுவாரு. அப்ப அதுல ஃபாஸ்டா நான் சொல்றேன். அப்ப ராய ராமானந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா விசாகா தேவி. அப்ப விசாகா வந்து அந்த ராய ராமானந்தா என்ன பண்ணுவாருன்னா, மகாபிரபு கேட்பாரு, ராய ராமானந்தா இந்த மாதிரி உங்ககிட்ட பணிவான வணக்கங்கள், நான் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், வாழ்க்கையோட குறிக்கோள் வந்து என்னதுன்னு கேட்கும்போது அவர் ஒண்ணு சொல்லுவாரு, முதல் வர்ணாசி தர்மத்தை ஃபாலோ பண்ணும். அவர் சொல்லுவார், வர்ணாசி தர்மமா என்ன வர்ணாசி தர்மம் தாண்டி அதுக்கு மேல அந்த மேல பேக்கும்போது அப்ப சொல்லுவாரு, நம்ம வந்து இந்த தர்மத்தை அந்த தர்மம் ஃபாலோ பண்ணிட்டே வரணும் அப்படின்னா கிருஷ்ண பக்திக்குள்ள வருவாரு. ஓகே, கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்கு மேல கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாரு. அவர் சொல்லுவாரு, இல்ல கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம வந்து சாதனா பக்தி ராகனுக பக்தி சொல்லுவாரு. சரி, அதுக்கு மேல கேட்பாரு பிரேம பக்தி. ஓகே, பிரேம பக்தி மேல என்னன்னு கேட்பாரு. அந்த மாதிரி ஒண்ணுன்னா போக 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 பாத்தீங்கன்னா கடைசியா வந்து ராதாராணி பிரஜா பிரேம் அங்க வந்து அது அந்த இடத்த வந்து அவர் சொல்லும் போது தென் அப்போதான் ராய ராமானந்த கிட்டதான் சைத்தன்ய மகாபிரபு இப்படி நிப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து பாடியில இருந்து இந்த சைடு வந்து ராதாராணி, இந்த சைடு வந்து கிருஷ்ணர், இந்த 3 ரூபத்தையும் வந்து ராய ராமானந்த பாப்பாரு. இந்த பிக்சர் மேபி நீங்க எல்லாரும் மேபி இந்த இஸ்கான் டெம்பிள்ல பாத்துக்கலாம், இல்லைன்னா நீங்க கூகுள்லாம் நீங்க பாத்துக்கலாம். அந்த காட்சியை வந்து வேற யாரையும் கிடைக்காது, ஒன்லி ராய ராமானந்தக்கு தான் கிடைக்கும். அது வந்து ராய ராமானந்த ஆக்சுவலி வந்து யாரு, ஸ்ரீ விசாகா தேவி. ஆக்சுவலி விசாகா தேவி வந்து என்ன பண்றாங்கன்னா, விசாகா தேவி இஸ் ஒரு குரு மாதிரி. அவங்க என்ன பண்றாங்க, மகாபிரபு வந்து கிருஷ்ணர் வந்து ராதாராணி மூடை எடுத்துக்கிட்டு வராரு. ராதாராணி மூடை எடுத்துக்கிட்டு இங்க வரும்போது அது எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி வெளிப்படுத்தணும் அவருக்கு தெரியல. அப்ப அவர் என்ன பண்றாரு, குரு, அவருக்கு குரு தேவைப்படுது. அதனாலதான் ராய ராமானந்த கிட்ட போய் அவர் வந்து அசோசியேஷன் பண்றாரு. ராய ராமானந்துக்கு அசோசியேஷன் பண்ணும் போதுதான் தென் அவங்க வந்து அந்த விஷயத்தை ஓபன் பண்ணும் போதுதான் தென் அப்பதான் அந்த 3 டிசைரும் அந்த பொசிஷன் அந்த டைம்ல தான் அவருக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபுவாவும் காட்டுவாரு, ராதாராணியும் காட்டுவாரு, கிருஷ்ணரும் காட்டுவாரு. இந்த 3 காட்சியும் வந்து எப்ப நடக்குதோ அப்பதான் மகாபிரபுவோட இந்த ஸ்லோகம் படிச்ச மாதிரி ராதா பிரணய மகிமா, இந்த ராதாராணி அன்பு, இது எல்லாத்தையும் அவர் 3 விஷயம் அப்பதான் ஃபுல்ஃபில் ஆகுது. ஏன்னா யுக தர்மத்தை அவர் வந்து ஸ்தாபனம் பண்ணிட்டு வராரு, எல்லா இடத்துல நாமசங்கீதம் பண்ணிட்டு வராரு. ஆனா உள்ளுக்குள்ள இன்டர்னல் ரீசன், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காரணம் வந்து ராய ராமானந்தாவை பார்த்த பிறகுதான் அப்போதான் ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கப்புறத்துல இருந்து அவருக்கு வரக்கூடிய ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா அது வந்து வேற டைமென்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபுல்லா வந்து அவர் எல்லா இடத்துலயும் மயங்க போயிருவாரு. அதுக்கப்புறம் தான் அவர் பூரி ஜெகநாதர்கள் வரும்போது பாத்தீங்கன்னா அங்கதான் அதுக்கப்புறம் மயங்க போட்டு உழுவுறது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கிருஷ்ண பிரேமையில உழுவுறது. அவர் பாடி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சுருங்கி போய் ஆம மாரி மாறிடும். சோ மச் பாடி கலரா மாறும். இந்த மாதிரி எக்ஸசிவான இந்த பாவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராய ராமானந்தாவை பார்த்த பிறகுதான் இதெல்லாம் நடந்துச்சு. ஓகேவா? 9 o'clock. இன்னும் சோ மச் நிறைய இருக்கு, ஒண்ணு அப்படியே போயிட்டே இருக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா நான் கன்க்ளூஷனுக்கு நான் வரேன். கன்க்ளூஷன் வந்து எங்க சொல்லலாம், இந்த பிரஜா பிரேம் இருக்கலாம், பகவானோட அந்த அந்த பிருந்தாபூமியோட அன்பை கொடுக்கறதுக்காக தான் இங்க மகாபிரபு வராரு, கிருஷ்ண மகாபிரபு வராரு. நிறைய இருக்கு, இது எங்க கன்க்ளூட் பண்ணலாம்னு இருக்க ஒரு நிமிஷம். ஓகே, நான் ஆல் அவதாரா கேன் கிவ். ஓகே 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 அந்த அந்த என்ன சொல்றது,
ஏன்னா இது போனா ரொம்ப இது ரொம்ப அடுத்த பாயிண்ட் போனா ரொம்ப டிபிக்கலா ஆயிரும். ரொம்ப வந்து அது அது ஏன்னா கம்ப்ளீட்டா முடிக்க முடியல, அது ஒரு மாதிரியா இதாயிரும், ஒரு மாதிரி கம்ப்ளீட் இல்லாத மாதிரி ஆயிரும். நம்ம வந்து இங்க இந்த 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 பாயிண்டோட நான் வந்து கன்க்ளூட் பண்றேன். ஏன்னா அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது உன்னத உஜ்வல ரசா, அதாவது வந்து உன்னதமான ரசம் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி அவர் வெளிப்படுத்துறாரு, அது வந்து ஒன்னொன்னா ஒரு ஒரு லேயரா போகும் நம்மளுக்கு. ஏன்னா அது போனா நம்ம டைம் எடுத்துரும். பட் வந்து இங்க கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மகாபிரபு சரி கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டு ரீசனுக்காக வராரு. சொன்ன மாதிரி ஒன்னு வந்து அந்தரங்க காரணம், ஒன்னு பகிரங்க காரணம். ஒன்னு வந்து இன்டர்னல் ரீசன், ஒன்னு எக்ஸ்டர்னல் ரீசன். உள்ளுக்குள்ள காரணம், வெளிப்புற காரணம். வெளிப்புற காரணம் வந்து பாத்தீங்கன்னா யுக தர்ம ஸ்தாபனம் பண்ண வராரு. என்ன உள்ளுக்குள்ள காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ராதாராணி மூன்று ஆசைகளை ராதாராணிக்கு பார்த்து அவருக்கு 3 ஆசைகள் வருது. ஒன்னு வந்து என்னது, ராதாராணியோட அன்பு என்னது. நம்பர் 2 வந்து என்னது, என்னுடைய கிருஷ்ணனுடைய அழகு என்னது, அது எப்படி, ஏன்னா அவரோட அழகு அவருக்கே அனுபவிக்க முடியல. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்த்தோன்னே ராதாராணிக்கு எந்த மாதிரியான ப்ரெஷர் இன்பம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு 3 வகை ஆசைகள் வருது. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு அதை கேரி பண்ணிட்டு இங்க வந்து கோல்டன் கலர்ல கீழே வராரு. அப்ப அவர் வந்து மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்படுதுன்னா இந்த நிறைய அந்த இந்த உன்னத பாவத்தை வெளிப்படுத்தும் போது அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க ஆச்சாரியர்கள், மகாபாவ ரச ஸ்வரூபா. மகாபாவ ரச ஸ்வரூபானா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வகையான பாவங்கள் இருந்தாலும் உச்சக்கட்டமான பாவம் இந்த மகாபாவம். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சே கிருஷ்ணா, சே கௌரா, சே ஜெகநாத். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு லீலையில தான் ஏன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் லீலைனா, நடமாடக்கூடிய கிருஷ்ணரும் நடமாடுறாரு, அதே கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டும் இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஜெகநாத் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா, சைத்தன்ய மகாபிரபுவும் கிருஷ்ணர் தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து கிருஷ்ணர் அந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா ராதாராணியை தேடுறாரு. மகாபிரபுவும் கிருஷ்ணர் தான், ஆனா அவங்க ராதாராணி மூட்ல இருக்காங்க. அவங்க வந்து கிருஷ்ணரோட பிரேமையில இருக்கிறாங்க, கிருஷ்ணரை தேடுறாங்க. ஏன்னா ராதாராணி எப்போதும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ராதாராணி எப்பவுமே வந்து ராதா கிருஷ்ணர் எப்பவுமே பிரிக்க முடியாது. ஓகேவா? அது உண்மை. ஓகேவா? ராதா கிருஷ்ணன் எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே பிருந்தாவன் ஆக்சுவலி கிருஷ்ணர் பிருந்தாவன் விட்டு போனாலும் உண்மையிலேயே வந்து தத்துவ ரீதியில் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பிருந்தாவனத்துக்குள்ள தான் இருக்கிறாரு. ஆனா அந்த கிருஷ்ணர் வந்து எப்பவுமே கிருஷ்ணர் ராதாராணி பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பிரிஞ்சிருக்க மாதிரி லீலை செய்யறாங்கல்ல, இந்த கிருஷ்ணர் மதுராக்கு போயிட்டாரு, கிருஷ்ணர் வந்து மதுரா போயிட்டாரு, ராதாராணி பிருந்தாவனத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏங்க அந்த பிரிஞ்சிருக்கும் போது அன்பு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்பு தான் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி ஸ்வீட்டான அன்பு. ரொம்ப அன்பு, ரொம்ப வந்து ரொம்ப வந்து ஸ்வீட்டான அன்புன்னு சொல்லலாம். அந்த அன்புக்கு பேர் வந்து அந்த லவ் பேர் என்னன்னா விராக பாவம் சொல்லுவாங்க. இட்ஸ் கால் விராக. விராகம்னா செப்பரேஷன். லவ் இன் தி செப்பரேஷன். பிரிஞ்சிருக்கும் போது அந்த அந்த அன்பு தான். அப்ப ராதாராணி மூடு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கிருஷ்ணன் நோக்கி தான், கிருஷ்ணா வரலையா, கிருஷ்ணா எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அப்ப அந்த மூடை வந்து எடுத்துக்கிட்டு மகாபிரபு வந்திருக்காரு. மகாபிரபு ராதாராணி மூடுல இருந்துகிட்டே கிருஷ்ணரை தேடுறாரு. ஜெகநாதர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ராதாராணி தேடுறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதர் வந்து பாத்தீங்கன்னா ராதா விராகா விதுரா. மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா விராகா விதுரா. ராதாராணியை தேடிட்டு வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதர், கிருஷ்ணரை தேடிட்டு வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு ஜெகநாதபுரியை செலக்ட் பண்ணாரு. அப்ப இந்த ராய ராமானந்த பார்த்த பிறகு இந்த 3 வகையான அன்புக்கு அவருக்கு வந்து அந்த அன்பு கிடைச்ச பிறகு, ராதாராணி அன்பு அனுபவிச்ச பிறகு மகாபிரபு வந்து ஜெகநாதர் பார்க்கும்போது அப்ப அவர் வந்து ஃபுல் எக்ஸ்டசி, முழு அன்போட வந்து அங்க டான்ஸ் ஆறாரு சைத்தன்ய மகாபிரபு. ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வராரு, ஒரு ஹரிநாமம் வந்து கொடுக்க வரல. பகவான் வாண்ட் டு கிவ் பிரஜா பிரேம், பிருந்தாவன பிரேமத்தை அன்பை கொடுக்க வராரு. புரியுதா? அந்த பிருந்தாவன பிரேமம் வந்து பாத்தீங்கன்னா நோபடி, ஓகேவா, யாருமே கொடுக்க முடியாது. இந்த அன்பை ஒன்லி கிருஷ்ணன் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வீசரய விக்கிரக பகவான் அவர் பிகம் டு ஆசிரிய விக்கிரக பகவான் வராரு. ராதாராணியோட பாவத்தை எடுத்துட்டு வராரு, அண்ட் மூட் எடுத்துட்டு வராரு, கலர் எடுத்துட்டு வராரு. இங்க வந்து அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு சைத்தன்ய மகாபிரபுவாக இருந்து. அப்ப அந்த மகாபிரபுவோட ஃபுட் ஸ்டெப்பை, மகாபிரபுவோட அடிச்சுவட்டை யார் நம்ம பின்பற்றுமோ, யார் ஃபாலோ பண்றோமோ நம்மளுக்கு அந்த அன்பு கிடைக்கும். இப்ப நிறைய பேர் நினைக்கலாம், பிரபு இப்ப இந்த மாதிரி டஃப்பான டாபிக் நம்ம கேட்டா என்ன, கேட்கலாம் என்ன பிரபு, நம்ம ஜஸ்ட் இதெல்லாம் புரிஞ்சா புரியல, என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரபு,
நம்ம வந்து பேசாம சான் பண்ணிட்டு பேசாம சேவை செஞ்சுட்டு நம்ம இருந்துடலாமா பிரபு? இதெல்லாம் ஏன் போய் டிஃபிகல்ட்டா இதெல்லாம் போய் கேட்டுட்டு ஏன் மண்டபலி வர்ற மாதிரி கேட்டுக்கிட்டுன்னு ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சத்திய சாதன தத்துவா, ஓகேவா? சத்திய சாதனா, சத்தியனா வந்து என்னதுன்னா, சத்தியனா வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ கோல், ஓகேவா? சாதனை என்னன்னா பிராக்டிஸ் பண்றது. நம்ம பக்தி பாதையில நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சத்திய சாதனா ஃபாலோ பண்ணணும். இந்த ரெண்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சத்யா அண்ட் சாதனா. சத்யானா வந்து பாத்தீங்கன்னா கோல். நம்மளுடைய ஹரே கிருஷ்ணால வந்திருக்குமே, பிரம்ம மற்றும் கௌடி சம்பிரதாயத்துக்குள்ள வந்திருக்கோமே, இல்ல இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள நம்ம டிராவல் பண்றோமே, நம்மளுடைய சத்யா என்னது, நம்மளோட கோல் என்னது? நம்ம கோல் வந்து என்னன்னா இந்த பிரஜா பிரேம், இந்த அன்பை நம்ம வந்து சாகிறதுக்குள்ள இந்த கட்டையில போறதுக்குள்ள எப்படாச்சும் இந்த அன்பை வந்து சம்பாதிச்சிடணும். தென் சாதனா வந்து என்னது? சாதனா பிராக்டிஸ் பண்றது என்னது? ஓகே, முதல்ல நம்ம வந்து பக்தியை கரெக்டா சாதனா பக்தியை பிராக்டிஸ் பண்ணணும். காலையில் எழுந்திருக்கணும், மங்களாரத்தி செய்யணும், நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து சாண்டிங் பண்ணணும், 14 மாலைகள் பண்றதுக்கு வரணும், குருவை எடுக்கணும், பிறகு வந்து 4 கோட்பாடுகள் ஃபாலோ பண்ணணும், மது அதாவது ஆல்கோஹால் இருக்கக்கூடாது, மாது இலிசி செக்ஸ் தேவையில்லாத உடல் உறவு, தேவையில்லாத பெண்களோட சகவாசம், ஆண்கள் சகவாசம் இருக்கக்கூடாது, மாது சூது, நோ கேம்பிளிங், தேவையில்லாத கேம்பிளிங் இருக்கக்கூடாது, மாது சூது புலால், நம்ம தேவையில்லாத வந்து உயிர்களை கொண்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் என்னது, டீ காஃபி இதுவும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடியது. பிறகு வந்து என்னது மஷ்ரூம், காளான், பிறகு வெங்காயம் பூண்டு, ஆனியன் கார்லிக் இதெல்லாம் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அப்ப இதுதான் வந்து சாதனா. பிறகு இதெல்லாம் நம்ம ஒழுங்கா செஞ்சோமேனால் நம்ம வந்து சாதனா பக்தி, பிறகு ராகவனுக பக்தியா மாறும். இந்த ராகவனுக பக்தி பிரேம பக்தியா மாறும். இந்த பிரேம பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல் ஆஃப் த லைஃப். இதுதான் சத்யா சாதனா. நீங்க சாதனா பண்றீங்க, நம்ம பிராக்டிஸ் பண்றோம், ஆனா சத்யா அந்த கோல் தெரியனா எதை நோக்கி நம்மளுடைய பயணம் போகுது, எதை நோக்கி நம்ம டெஸ்டினேஷன் போகுது நம்மளுக்கு தெரியாது. தட்ஸ் வை நான் இந்த பாயிண்ட் பேசும்போது, நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த கிளாஸ்ல கடைசியில அது போட்டு இருந்தது. நம்மளுக்கு இது எவ்வளவு டஃப்பான டாபிக்கா இருந்தாலும் முதல் நம்மளோட கோல் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். அட்லீஸ்ட் முதல் பேசணும். நம்ம புரியுதோ புரியலையோ அது ரெண்டாவது பட்சம், அது பகவான் கருணையாலும் நம்மளுக்கு முயற்சியாலும் புரியலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இதை பேசணும். இதை பேசாமலேயே நம்ம வந்து ஃபுல்லா வந்து இது புரியாது, உங்களுக்கு புரியாதுன்னா இது எப்பதான் நம்ம பேசுறது, எப்போ ஓபன் பண்றது, எப்போ தெரிஞ்சுக்கிறது? அப்ப நம்மளுடைய சத்யா, நம்மளோட கோல் என்னன்னு தெரியலனா எப்படி சாதனா ப்ராசஸ் ஒழுங்கா நடக்கும்? தட்ஸ் வை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தி பதில 2 விஷயம் முக்கியம். சத்யாவும் முக்கியம், சாதனாவும் முக்கியம். கோலும் நம்மளோட கோல் ஆஃப் த கிருஷ்ண பத்தி என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் த சேம் டைம் அதோட ப்ராசஸ் என்னது அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதனாலதான் நான் வந்து இந்த டாபிக் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நான் எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? என்ன ஆல்சோ நானும் அதை கத்துக்கிறேன், பிராக்டிஸ் பண்றேன். ஓகே, I hope you all understand. Hare Krishna. Jai Sri Chaitanya Mahaprabhu ki jai. Chaitanya Charitamrita ki jai. Sri Radha Gopal Ji ki jai. Radha Madhava ki jai. Sri Panchatattva ki jai. Sri Purvadi Maharaj ki jai. Sri Krishnadas Kaviraj Goswami Acharya ki jai. Nitai Gaura Premanande. Hari Hari. Hare Krishna. Any questions? Kelvigal?